Hey, hi guys, welcome to Prashant Jawhar. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ பார்த்தா நம்ம டே 13ல் இருக்கோம் இந்த ஈரான் வாரில். இப்போ பயங்கரமான ஒரு ஆயில் க்ரைசிஸ் வந்து போயின்ட்டுருக்கு. எண்ணெய் தட்டுப்பாடு வந்து உலக அளவில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஏன்னா ஆயில் டேங்கர்ஸ் இங்கே வரல. இது வந்து கவர்மெண்ட்டோட மிஸ்டேக் கிடையாது. ஆனால் வந்து இது பயங்கரமான ஒரு க்ரைசிஸை வந்து இது நீடிக்கக்கூடும். எப்படின்னா இந்த வாரை பொறுத்து இருக்குது. இந்த வார் நிற்குமா நிற்காதான்ற பொறுத்து தான் இந்த க்ரைசிஸ் பற்றி நம்ம சொல்ல முடியும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாக்கா நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் நிறைய க்ரௌட்லாம் வந்து நிற்கிறாங்க, எல்லோரும் ஃபியூல் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க, அது ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரே டைமில் போய் நம்ம பெட்ரோல் போட போனோன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் வந்து குறையும். ஸோ குறைஞ்சதுன்னா திரும்ப டேங்கர் வந்து அங்கே ரீஃபில் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் எல்லோரும் ஒரே டைம் போகாமல் நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை நம்ம கேட்டுட்டு இது பண்ணுறது பெட்டர். இந்த வார் இது பண்ணுற வரைக்கும் இது ஒரு சேலஞ்சிங்கான டைம் தான். இது வந்து வேர்ல்டுக்கே ஒரு சேலஞ்சிங்கான டைம். நம்மளுக்கு இங்கே சம்மந்தமே கிடையாது. நம்ம இங்கே இந்தியாவில் இருக்குமோ, இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்குமோ, இல்லாட்டி வந்து ஜப்பானில் இருக்குமோ, இங்கே நம்மளுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னா நம்ம தான். நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தா அவங்க வந்து பாவம் இன்றைக்கி வந்து நடத்த முடியாமல் மூடியிருக்காங்க. ஒரு நாள் மூடினாலே அவ்வளோ பெரிய லாஸ். அவங்களுக்கும் லாஸு, நம்ம ஸ்டேட்டுக்கும் லாஸு, அதே மாதிரி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லாஸு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்னென்ன பெஸ்ட்டான மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அது பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரோட லைவ்லிஹுட்ஸ் இருக்குது இதனால். ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் பார்த்தா இதை நம்பி தான் நிறைய பேர் பாவம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் குட் நாட் டு பிலீவ் இன் ரூமர்ஸ். ஃபேக்ட்ஸை நம்புறது வந்து இந்த டைமில் பெட்டர். இப்போ வந்து சில நியூஸ் வந்து அரைவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கமர்ஷியல் கேஸ் சப்ளை வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துச்சுன்னா ப்ராப்ளி ஹோட்டல்ஸ்லாம் திரும்பவும் பேக் டு நார்மலாக அவங்களாம் வந்து இழங்க ஆரம்பிக்கணும். திரும்ப தே கேன் ஆல் கோ பேக் டு நார்மல். ஸோ இது வாரை பொறுத்த வரைக்கும் டே 13 நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு கிளியரான பிக்சரே இல்லை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பஞ்சாயத்துக்கு தான் போகிறாங்களே தவிர சமரசத்துக்கு வரவே மாட்டேன்றாங்க. யூஎஸும் அப்படி தான் இருக்கான், இந்த பக்கம் பார்த்தாக்கா ஈரானும் அப்படி தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈரானுக்கு பயங்கரமான சேதம் இருக்குது, யூஎஸுக்கும் வந்து எக்கனாமிக்காக பார்த்தா பயங்கரமான அடி இருக்குது. ஸோ இது எங்கே போகுது, ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வந்து நிறைய வரும், இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், சில ஆல்டர்னேட்டிவ் அப்டேட்ஸ். ஸ்டே டியூன்ட், ஃபாலோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.